பந்தியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குப்பையிலே பணம் இருந்தாரே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாரே அதை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. ஆளையாள் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கழும் உன்னைத்தான். ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தான் நேசர் யாரும் இல்லை. அறையில் நீ பார்த்து நடக்காதவன் அலைவாள் கொள்ளை. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. நாள் உயர்ந்த நிலைகளை போல் நிறக பேர்கள் உண்டு, உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒடுங்குவார்கள் கண்டு. உனது நிலை தாழ்வாள் என்று மண்ணாளவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மண்ணாளது மதிப்பினே துணிவுமே கொண்டு பாடி மேலும் உயர்ந்து பாடுபட்டா வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே சொல்லி வணக்கம் வணக்கம். அதனாலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டதாலும் மாற்றம் ஒன்றே உலகத்தில் மாறாத ஒன்று. மாறாத உலகத்தில் எப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் ஐயனை தொழுதவருக்கு ஐயம் ஒருபோதும் கிடையாது. அப்படிப்பட்டவர் பாதம் அடைய வேண்டும். பலபட நாளம் சொல்லி படித்த சிவானந்தனை அளவிடும்பது விற்த்தான். அழகன் அலங்காரமலை, குளமலை, கோலமலை, குளுமாமலை, கொட்டமலை, நிலமலை, நீண்டமலை, எம்பெருமாசிக்கு திருவேங்கடமலை, அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பாண்டான் பெருமைக்குரிய இடமாக இந்த இடம் விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையே சிறப்புகளை கடந்தும் இந்த இடம் மேன்மை பொருந்திய இடமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது முருகனுடைய அருட்கருணையினால். எத்தனைய சோலைகள், 1000 சோலைகள், ஒப்பற்ற பெருமையான சோலைகளை பாண்டாடும் இந்த பூஞ்சோலைக்கு ஈடுகளை எதுவும் கிடையாது. எங்கும் சோலை, பூஞ்சோலை, பூஞ்சோலை, பூஞ்சோலை. அப்படிப்பட்ட பூஞ்சோலை, பூஞ்சோலைக்கெல்லாம் ஒரு இடம் கிடைச்சு போச்சு, சோலைக்கு தான் பூஞ்சோலைக்கு இடம் கிடைக்கல, ஊர் உள்ளா சுத்திக்கிறாப்புல. ஆக அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் மாற வேண்டும். எவ்வளவு பெரிய கருத்துக்களாக இருந்தாலும் முற்போக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்கணும். வாழ்க்கையில் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கிடும்ன்றார். பல விஷயங்கள் அமைதியாக இருக்கக்கூடியதுல ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆட்டம் போட வேண்டியதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. சாது முரண்டால் காடு உள்ளாதுன்றாங்க. பேசாமல் இருக்கவர்களுக்கு ஒன்றும் தெரியாத அர்த்தம் இல்லை. அவர்கள் பேசினா மற்றவங்க பேச முடியாமல் போயிடும். அதனால வார்த்தைகள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கா. பல்வேறு இடங்கள் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கா. நம்ம அவங்க இட உடைய தெரியாமல் அவன் அப்படித்தான் பேசணும்னா எதுவும் பேச மாட்டேன்னு நினச்சிருவாங்க. அவர் அல்ல, ஒத்த வார்த்தையில் உலகத்தையே இருட்டக்கூடிய தன்மை சொல்லுக்கு உண்டு, மகத்துவம் உண்டு. அதை பல்வேறு சமயங்களில் எப்படிப்பட்ட தன்மையில் எதை கையாளுன்ற சோத்தம் தெரியல. பேசிய பிரச்சனை என்னைக்குமே வளர்க்கக்கூடாது, பேசி முடிக்கத்தான் பார்க்கணும். உன்னை விட நான் பெரியவன் சொன்னோம்னா அந்த இடத்துல வெட்டு கூத்து பஞ்சாயத்து வரத்தம் செய்யும். ஆனால் உன்னை போலவே நானும் பெரிய ஆளுப்பான்னா அங்கே பஞ்சாயத்து இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா நீனும் பெரிய ஆளுன்ற இடத்துல நானும் பெரிய ஆள். ஆக பேச்சோட நுணுக்கமே சின்ன சின்ன இடங்களை கையாளக்கூடிய சிறப்பு. ஆனால் இங்கே எங்கே ஆகுது, கையாளக்கூடிய விதம் இருக்காமல் கையளப்பில் போய் முடிகிற மாதிரி பல இடத்து போயிடுது. ஆக சூழ்நிலைகள் மாற வேண்டும். இடத்துக்கு தகுந்தாப்போல் பேசக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும். ஏன் ஆட்டம் போட வேண்டியது அமைதியாக இருக்குது? அமைதியாக இருக்க வேண்டியது ஆட்டம் போடுதுன்னா என்றைக்குமே புத்தகம் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் படித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆட்டம் போடும். நான் படிச்சிருக்கிறது மாதிரி முடியுமா அப்படின்றது பேசாமல் இருக்கும் புத்தகமெல்லாம்.
ஆக காசு பணம் எப்பயுமே அமைதியா தான் இருக்கு. ஆனா வச்சிருக்கால் மட்டும் ஆட்டம் போடு தம்பி. அம்மற்ற 45 ஏக்கர் இருக்கு தம்பி, நம்ம பெருங்கொண்டாளு அப்படி நம்மளால ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காது. ஆமா, ஆனா காசு பணம் அமைதியா தான் இருக்கு. என்னைக்கு போனா அமைதியா தான் இருக்கு. ஆனா தூக்கி வரவன் மட்டும் சுத்தி ஆட்டம் போட டொங்குடக்கு ஆடுறது. கடைசியில் அவர் ஆட்டத்துக்கு யாரும் ஆடுற மாதிரி. ஒரு பாட்டுல எப்பயுமே அமைதியா தான் இருக்கு. ஆனா குடிச்சால் மட்டும்தான் இந்த உலகத்துல பெரிய ஆட்டம் ஆடுறது. இந்த உலகத்துல 3 வகையான பேச்சு இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அது வேற இருக்கா? சரி, ஒன்றும் மஜாயத்து இல்லை. என்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இறைவனுக்கு 3 கோலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று நின்ற கோலம், இன்னொன்று கிடந்த கோலம், இன்னொன்று அமர்ந்த கோலம்னு. நின்ற கோலம்னா நின்றுகிட்டே காட்சி கொடுக்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல திருப்பதி வெங்கடாச்சலவர் நின்றுகிட்டே காட்சி கொடுப்பார். அமர்ந்த கோலம் இருக்கு, உட்காந்து காட்சி கொடுக்குறது. ஐயனாரு ஐயப்பன்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து காட்சி கொடுப்பாங்க. இது அவருடைய இயல்பு. கிடந்த கோலம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாதிரி பல இடங்களில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் பெருமாள். இது இறைவனுக்கு 3 நிலை. ஆனால் பேச்சிலே 3 வகையான பேச்சு இருக்கு. நின்ற கோல பேச்சு, அமர்ந்த கோல பேச்சு, கிடந்த கோல பேச்சு, 3 வகையான பேச்சு. அது என்ன? நின்ற கோல பேச்சு, அமர்ந்த கோல பேச்சு, கிடந்த கோல பேச்சு. நின்ற கோல பேச்சுல நின்றுகிட்டே பேசுறது. பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரி நாடக நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு பேசுங்கன்னா பேசுவாங்க, உட்காந்து பேசுங்கன்னா பேச்சு வராது. ஏன்னா இப்படி பேசி பழக்கப்பட்டவங்க. அமர்ந்த கோல பேச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கு, அது உட்காந்தே பேசுறது. ஆன்மீக சொற்பொழிவாற்றவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசியே பழக்கப்பட்டவங்க. அவங்களை நின்றுகிட்டு பேசுங்கன்னா பேச்சு சரியா வராது. அது அமர்ந்த கோல பேச்சு. கிடந்த கோல பேச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த பேச்சு தான் படுத்துக்கிட்டே பேசுறது. இது என்ன படுத்துக்கிட்டு பேசுறது? இந்த சாராய கடை வாசல்ல பார்த்தீங்கன்னா உருண்டுகிட்டே அங்கிட்ட ஒரு உருள் இங்கிட்ட ஒரு உருள், 4 பக்கமும் பேசுறது. ஆக இப்படியும் பல வகையான பேச்சுக்கள் 4 விதம் மாறிக்கொண்டதாலும் நம்ம பேச்சு நாகரிக பேச்சு நயம்படக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடத்தில் எப்படிப்பட்ட சிறப்பு இருந்தாலும் அடைமகள், கலைமகள், மலைமகள், முப்பெருந்தவியும் ஓசக்கூடிய அபார திறமைப்படுத்த வள்ளி இருக்கிறார். எனவே இந்த கலைவாணி யார் என்று அறிய வேண்டும். எப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கிறார் என்ற தத்துவத்தை ஆக பெண்மகளுடைய பெருமை எப்பேற்பட்ட சிறப்பாக இருக்கிறது என தத்துவத்தை கையாண்டு கொண்டு பெருமைகளை செத்தால் அனைத்தும் சீரும் சிறப்புமாய் முடியும் என்ற நற்கருத்து கிடங்க. கலைவாணிகோ ராணிகோ அவர்தான் யாரோ, சிடைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. கலைவாணிகோ ராணிகோ அவர்தான் யாரோ, சிடைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. காடழகும் என பார்த்திருந்தா உள்ள பார்த்து வரும். கலைவாணிகோ ராணிகோ அவள்தான் யாரோ, சிலைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. பாதந்தோடும் பூந்தொடுசு தாட தந்தோ பாட வேதங்களும் நாதங்களும் நீந்தி வந்தது கூட. பாதங்களை பார்த்ததுமே பார்வழிய மீட வேதனைகளை மாத்தும் அவர் இருந்த செம்பக சோழ. பூக்குதம்மா பூவு அது கைகழகு, பூக்குதம்மா பாதம் அது மெய்கழகு. நாமம் தேவாட்டி பாட கண்டத சொன்னே ராகத்தோட, கண்ணே சீத போல கண்ணன் நின்னே சிறைய போல. சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி தொடுக்கும். கலைவாணிகோ ராணியோ அவள்தான் யாரோ, சிடைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. ஓடமட குண்டு வரும் பூங்கடிக்கின்ற மேகம், தாடகிட ஏற்றி விடும் தாகமெங்கிற போகும். ஓடுகிட ஒருத்தி அம்மா கோலமகிழ்றாடி, வேதனைகளை மாற்றும் அவர் இருந்த செம்பக மேடி. நீர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருடையில் அவளை போல பேர் வருமா. நல்ல பழுங்கி போல சிரிப்பு மனசம் பறிக்கும் பட விரிப்பு, விளங்கிடாத துடிப்பு விவரம் புரிஞ்சிடாத இனிப்பு. சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி தொடிக்கும். சிடைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. அவன் மேலழகும் தன்னை காடழகும் என பார்த்திருந்தா பிள்ளை பார்த்து வரும். கலைவாணிகோ ராணிகோ அவதான் யாரோ, சிடைமேனிகோ தேவிகோ எதுதான் பேரோ. அப்படிப்பட்ட
என்கிற காணங்களுக்கு சொந்தக்கார பெருமைக்குரிய பெண்மகள் ஆளோடு சுமைத்துக் கொண்டிருக்கிறார். முருகனுடைய பெருமை பேழமுடன் நிறையப்பா, பேதனைய தீரப்பா, நாடு முழுதன் மக்கப்பா, நமச்சிவாயம் நிறையப்பா, திரு செந்தூர் வடி வேலனப்பா, எமது சிந்தைகளை வாடியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூலமந்திர ஜெயிக்குப்பார் சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை சேர்த்து உலகம் போற்றக்கூடிய உத்தகடமாக இந்த பெண்மகள் விளங்கி கொடுக்கிறாள். பெண்ணுக்குண்டான பெருமை எக்கச்சக்க இருக்கு, ஏராளம் தாராளம். இந்த உலகத்துல ஒப்பற்ற பெருமையும் ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்ணு பெண்களில் எல்லாத சிறப்பு இருக்கு. பூக்களிலே நானும் பூவாய் புறப்படுத்தேன், பொன்விரல் திண்டலையே நான் பூமாலை ஆகலைன்னு சொல்லி ஒரு சில பூக்கள் கூட நொந்து பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு. பூலகத்துறை கணக்கு அப்படித்தான் இருக்கு. யதார்த்தவாதிகள் பூலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே தனக்கான ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். ஏன் கேட்டீங்கன்னா எத்தனையோ சிறப்பு இருக்கு. ஒன்னு தத்துவம், இன்னொன்னு மகா தத்துவம். தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் பெருங்கொண்ட வித்தியாசம் இல்லை, ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். தத்துவம்னா என்ன? நம்ம பேசுறது மத்தாளுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு பேர் தத்துவம். நம்ம பேசுறது நமக்கே புரியலன்னா அதுக்கு பேர் மகா தத்துவம். பல மேடைகளெல்லாம் மகா தத்துவமாக 25 நாட்களாக புலப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட புண்ணியமான பூமியில காலங்கள் கடந்து அதிசயமாக எல்லாமே இருக்கு. அதிசயமான கூட்டம் எங்க பார்த்தாலும் பெருமைகள் சேர்த்து கொண்டிருக்கார்கள். ஒளிவருக்கை கண்டுபிடிக்கும் போது இது ரொம்ப அதிசயமா இருந்திருக்கு. அதுக்கடுத்த கருவியெல்லாம் வரும்பொழுது இது அதிசயமா தெரியல, அது அதிசயமா தெரியுது. ஒரு ஆல்ரவுண்டு கண்டுபிடிக்கும் போது அதிசயமா இருந்திருக்கு. அதுக்கடுத்த கருவிகள் வரும்பொழுது இது அதிசயமா தெரியல, அது அதிசயமா தெரியுது. ஆறுமணிப்பட்டியிலிருந்து மிருதங்கத்திலிருந்து எல்லா பொருளும் கண்டுபிடிக்கும் போது அதிசயமா தெரியுது. காலங்கள் செல்ல செல்ல அதிசயங்கள் மாறுது. அப்ப எதுதான் அதிசயம்? உலகத்தில் எது அதிசயம் இருக்கும்போது ஒருத்தர் தான் சொல்கிறார், அதிசயம் மட்டுமே உலகத்தில் நிரந்தர அதிசயமாக இருக்கிறது, மற்ற எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பூலத்தில் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, மதிப்பு தெரிஞ்சாலும் ஆல்ரவுண்டை கம்மியாக கொடுத்து சாமியோட கும்பிட்டு பக்குவப்படுத்தி நீங்க வச்சுக்கிறீங்க. இதே ஆல்ரவுண்டை பக்குவப்படுத்தி சாமியா கும்பிட்ற நீங்க அரசாங்க பஸ்ஸில் ஏற்றிட்டு போகும்போது குறுக்க கிடந்துச்சுன்னா ஏய் உள்ள தெரியா அப்படின்னு நம்மளை சத்தம் போடுறாப்புல. அவருக்கு அது பொருளோட மதிப்பு தெரியாது, நம்மளுக்கு அது தெரியும். ஆக மதிப்பு தெரிஞ்ச இடத்துல நம்ம கூழாங்கல்லாவே போய் உட்காந்தாலும் அவங்களுக்கு வைரக்கல் மாதிரி, மதிப்பு தெரியாத இடத்துல வைரக்கல்லே போய் உட்காந்தாலும் அவங்க கண்ணுக்கு கூழாங்கல் மாதிரி. அப்ப நம்ம எப்படி இருக்க முக்கியம் இல்லை, இருக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிள்ளைதன் வயதில் மூத்தால் பிதாவின் சொல்பத்தி கேளார், கல்லினர் குழால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால், தெல்லற வித்தை கெட்டால் சீடனும் குருவை தேடான், உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடான்றார். என்ன அர்த்தம்? பிள்ளைதன் வயதில் மூத்தால் பிதாவின் சொல்பத்தி கேளார்னா, கொஞ்சோண்டு வயசுக்கு மூத்த பிள்ளையாச்சுன்னா அப்பா பச்சை சரியா கேட்காத, எப்ப பார்த்தாலும் எப்ப நோய் நோயின்னு கேட்டுருக்க, எனக்கு தெரியாத பூச்சா சொல்ல போற, ஓ வேலையை பார்ப்பான்னு சொல்லுமா. பிள்ளைதன் வயதில் மூத்தால் பிதாவின் சொல்பத்தி கேளா, கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரால்னா, கணவனு கூட கொஞ்சம் வயசாச்சுன்னா மனைவியோட சொல்ற வாக்கியம் வருமா, ஏங்க அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உட்காருங்க பேசாம, அட நான் பாத்துக்கிறேன் பேசாம இருக்குன்னு சொல்லக்கூடிய வழக்கு வந்துருமா. அப்ப கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரா, தெல்லற வித்தை கெட்டால் சீடனு குருவை தேடான்னா, நல்லா தெளிவா வித்தையை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா குருநாதரை போய் யார் தர மாட்டாரா. அதை 3ஆம் நம்பர் பாட்டு தானே, அது என்னைக்கா கேட்டா அப்புறம் போய் பார்த்துக்கிறோம் அப்படி என்ன வந்துருமா தானா, அப்புறம் தெரியாத ஒன்று வந்து அப்புறம் போய் கேட்டுக்கிறோம் சிந்தனைகள் பிறந்துருமா. அப்ப என்ன அர்த்தம்? தெரியாத ஒன்று வரும்போதே குருநாதருடைய நினைப்பு வருது. ஆக இந்த உலகத்தில் பிள்ளைதன் வயது முத்தால் பிதாவின் சொல்பத்தை கேளார், கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரால், தெல்லற வித்தை கெட்டால் சீடனுக்கு குருவைத்தடா, உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடார். மனுஷனுக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா யார் வைத்தியரை தேடுறது இல்லையா? அப்ப மனுஷனுக்கு நோய் நொடின்னு ஒன்று வந்தாத்தே வைத்தியரை தேடுறான். அது போலத்தான் வைத்தியரை பல பேர் தேடுவாங்களாம். ஒருத்தர் போடி வைத்தியர் தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு ஆள் மருந்து வாங்கினாப்லையா, வாங்கின மருந்தை சாப்பிடாம குப்பையில் ஓட்டாப்லையா. என்னடா அது, அவர் போடி வைத்தியர்னு தெரியும், போடி வைத்தியர் தெரிஞ்சு அவர்கிட்ட ஏன் மருந்து வாங்கின, அப்புறம் வாங்கின மருந்தை சாப்பிடாம ஏன் குப்பையில் ஓட்டுன்னு கேட்க. அப்பத்தை அவன் சொன்னானா, அவர் போடி வைத்தியர் இருந்தாலும் அவர்கிட்ட மருந்து வாங்கினது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மருந்து வாங்கினது அவர் வாழன்றதுக்காக, அவர் வாழன்றதுக்காக அவர்கிட்ட மருந்து வாங்கினேன். சரி வாங்கினேன், அந்த வாங்கின மருந்தை சாப்பிடலாம்ல, அதையும் குப்பையில் ஓட்ட, அதை குப்பையில் ஓடுறது நான் வாழ்றதுக்காக, அதை தின்னு நான் செத்து போவே இல்லை அப்படி இவன் ஒரு எதிர்ப்பதம் கொடுத்துருக்கேன். ஆக பூலகத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் மருத்துவர் பொய்யா மாறுறதுனால மருந்துகள் பொய்யா மாறாது. என்னைக்குமே குருவிகள் மோதி குன்றுகள் சாய்வதல்ல. பல சமயங்களில் யதார்த்தமில்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனுஷனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைன்னு ஒன்று வந்தாத்தேன் கோவிலில் இறைவனுக்கே அர்ச்சனை. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் விளையினா யாருமே கோவிலோட நினைப்பே வராது. ஆக சந்தோஷத்தில் யாரோ போய் சாமியை கும்பிட்றோமா, என்னைக்காவது கவலை வரும்போதே போனால் ஐயோ குலசாமி குத்தமாக இருக்குமோ, கோயிலுக்கு போமா விட்டோமோன்னு எண்ணங்கள் அப்பத்தே வரும். அது வரைக்கும் யாருக்கு தீவிர சிந்தனைகள் பிறப்பதல்ல. இந்த உலகம் ஒரு சுழற்சி முறை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்ற வாழ்க்கை எங்க போனாலும் அங்கதான் வந்து நிற்கும். யதார்த்தமான உண்மை. ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாமே நம்ம அனுபவிச்ச தீரணும். இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அப்படிப்பட்ட பூலகத்தில் ஆரம்பத்தில் நாய்கள்லாம் ரொம்ப தெருவில் பெருகிருச்சுன்னா, நகராட்சியிலேருந்து ஒரு வேன் ஒன்று வரும், நாய்களை பிடிச்சிட்டு போகிறதுக்காக அம்மாள் போட்டு விடுவாங்க. இப்போ நகராட்சியிலேருந்து ஒரு வேன் வரும், நாய்கள்லாம் பிடிச்சி உள்ளே ஏற்றி விடுவாங்க, நம்மால் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்போம். இது யதார்த்தமாக காலகாலமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இது எப்படி தலைகளை மாறுதுன்னா, கொரோனா காலகட்டங்களில் அதே மாதிரி ஒரு வெள்ளை வண்டி வந்துச்சு. ஆனால் இந்த தடவை பிடிச்சது நாய் இல்லை, மனுஷனை பிடிச்சி உள்ள ஓட நாயெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது. என்னடா ஒரு காலத்தில் நம்மளை பிடிச்சாங்க, இப்போ இவங்க உள்ள வச்சிருக்காங்க, இது எதிர்ப்பதமாக பார்த்துக்கிட்டு இருக்கு.
அப்ப எதிர்ப்பதமா மாறிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையின்றார். இந்த உலகம் உனக்கானது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எறும்புக்கும் ஈக்கும் சொந்தமான உலகம், அதனால நமக்கு மட்டும் சொந்தம் அல்ல அப்படின்னு பூலோகத்தில் சொல்கிறார். யதார்த்தமான உண்மைகளை மனுஷன் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்படைந்து பெண்மகளுடைய பெருமையை மாத்தினாடு எப்படிப்பட்ட ஓசையோடு இருக்கிறாள் விளக்கத்தை கூறிட்டு பழைய மாதிரி இந்த நாய்களை பிடிக்கிறாங்க இல்லையே, பூரா 2 வீலர் பிடிச்சு ரொம்ப பேர் ஆஸ்பத்திரியில் 1000 பேர் கிடக்காங்க. பல பேர் அப்படித்தான் இருக்கு. 2 வீலர்ல போகும்போது பல பேர் சாமி ஊரத பாத்திருக்கீங்களா? நியாயத்துக்கு நாய் தெரியுது ரோட்ல, எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. ஒரு காலகட்டங்களில் மனுஷனுக்கு வேலை கிடைக்கலன்னு நாயா தெரிஞ்ச காலம் ஒன்று இருந்துச்சு. வேலை கிடைக்கலன்னு நம்ம நாயா தெரிஞ்ச காலம் போய் வேலை கிடைச்சாலன்னா ஒரு நாயோட தெரியுது. தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே போறாப்புல நாய் முன்னால் ஓடிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே மாறத்தை விட நம்ம அதுக்கேற்றாப்புல மாறிக்கொண்டிருக்க வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லால் அறிவிழார்ந்தார். உலகம் போற போக்கு தந்தாப்புல போனீங்கன்னா வாழ்க்கை வாழ முடியாது. அதனால வந்த இடத்துல வெளிச்சத்தை கூறி விளக்கு ஏத்திட்டு கூப்பிடுவோம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. உணவிருந்து கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வடமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. பாட்டிடு பசியோட கண்டு முழுத்தோம், ஆடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமடரும் தாய் முகம் மறக்காம இந்த நிலத்தோம். கையிடக்கு இருக்கு வேட அது கட்டிடு பண்ணிக்கனாலே நெற்றில உள்ளது போல நிம்மதி வந்துடும் மேல. பணத்தாலே நிம்மதியா கிடைக்காது பணக்காரம் மனசுக்கு தான் பசுதாரும் கவிதாரும் பழக விட்டுட நிம்மதி கொண்டு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. ஓடிடு நதி போல வளர்ச்சிருந்தா சீட்டிடும் இடமெல்லாம் செழித்திருக்கும். மூன்றில புண்ணோடு உள்ள வருமா, தீரில புத்தீர சொல்ல வருமா. சொத்துக்கு துப்புனதாரு அனர்த்தம் வருவதாரு, உத்தம துப்பினதாரு அட சத்தியம் உள்ளவன் யாரு? பேர் சொல்லும் ஒரு பிள்ளை, நீதானே நீதானே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை. நீதானே நீதானே. பழந்தாச்சு புயதாச்சு கண்டைக்கு மின்னுக்கிற ததிரதா. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. உணர்விருந்து கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. தனநானே தனநானே தன்னநானே, தனநானே தனநானே தன்னநானே, தனநானே தனநானே தன்னநானே, தனநானே தனநானே தன்னநானே. வார்த்தைகள் உண்டு. வணக்கம் வணக்கம் சாண்டி. சுந்தரமங்கையார் யார்? சுந்தரம் நிறைந்ததும்பு பொற்சிறந்த மக்கள்